வேற எங்கேயோ ஒரு நம்பர் வேலை செய்யுதுன்னு சொன்னோம். எங்கேயோ காலையில இருந்தே அப்படிதான் இருக்கு. நம்ம பேசுறது ஒவ்வொன்றா நம்ம எல்லாமே பேசுறது மிராக்கிள் நடந்துட்டு இருக்கு. மிராக்கிள் இட் கேன் ஹேப்பன் அப்படின்னு சொன்னோம். மிராக்கிள் நடந்துட்டு இருக்கு. காலம் சொல்லின்னு இருக்கு. சென்னையில ஃபுல்லா ஸ்வீப். இப்ப இருக்க கலவரத்தை நல்ல இது பிரகாரம் இதே ட்ரெண்ட் போச்சுன்னா மத்தியானத்துக்கு மேல எல்லா இடத்துல இருந்தே போய் அது 200 சீட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 34 அமைச்சர்ல 31 அமைச்சர் பின்னாடியில் இருக்காங்க சார். இது வந்து மக்கள் மேல இருக்க அந்த வெறுப்பு காட்டுதா? மக்கள் திமுகவை ஒட்டுமொத்தமா குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ திமுகன்றது வாஷ் அவுட் ஆகுதுன்றத காலம் தெரியுது. இப்போதைக்கு போற ட்ரெண்ட் அவங்க சேனலே அநியாயத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்றதுக்கு அறிகுறி தான் இது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, வாக்குப்பதிவு அன்னைக்கு 22 லட்சம் ஓட்டு தான் அதிகமாச்சு, இது தாவைக்காக்கே கிடையாதுன்னு அவ்வளோ மீடியா போட்டாங்க. அன்னைக்கு நம்ம தான் சொன்னோம் 1.5 கோடி ஓட்டு வித்தியாசம் நடந்திருக்கு, 1.5 கோடி ஓட்டு விஜய்க்கு தான் மாறி இருக்கு நம்ம அன்னைக்கே சொன்னோம். ஷார்ட் இப்போ போறதா பார்த்தா 2 கோடி ஓட்டு தொட்டு போகும் போல இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் என்னன்னா திமுக வெர்சஸ் டிவிகேன்னு போனது இப்போ டிவிகே வெர்சஸ் அதிமுக வந்துருமா அப்படின்றது. டிவிகே வந்து அதிகமான வெற்றி பெறும் பட்சத்தில் கலவரத்தை உருவாக்கலான்ற மாதிரினா அது கலவரம். போய் விஜய் அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்து இப்படின்னாரு, அந்த இப்படின்றது இதுதான்றது இப்போதான் தெரியுது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய எலெக்ஷன் ஸ்பெஷல் சிகே டாக் நிகழ்ச்சியில் உங்கள் சிகேவோடு எலெக்ஷன் சம்பந்தமா இன்னைக்கு பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் காலை வணக்கம். காலை வணக்கம். ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து ஏஞ்சி பாக்குற வர மனசாட்சியோட பேசுறேன். நேத்து தானடா வீடியோ போட்டோம். கரெக்ட் தான். ஜெகத் காஸ்பர் 25 வேற எங்கேயோ ஒரு நம்பர் வேலை செய்யுதுன்னு சொன்னோம். எங்கேயோ காலையில இருந்தே அப்படிதான் இருக்கு. களம் எப்படி பத்தியா? நம்ம பேசுறது ஒவ்வொன்றா நம்ம பேசுறது மிராக்கிள் நடந்துட்டு இருக்கு. மிராக்கிள் இட் கேன் ஹேப்பன் அப்படின்னு சொன்னோம். மிராக்கிள் நடந்துட்டு இருக்கு. காலம் சொல்லின்னு இருக்கு. சென்னையில ஃபுல்லா ஸ்வீப். இப்ப இருக்க கலவரத்தை நல்ல இது பிரகாரம் சிஎம் டெப்டி சிஎம் பின்னாடி அது எப்படி வேணாலும் மாறும். எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கு. இப்போ இருக்கிற நிலவரம் பிரகாரம் 95க்கு மேல முன்னிலையில இருக்காங்க டிவிக்கே. இதே ட்ரெண்ட் போச்சுன்னா மத்தியானத்துக்கு மேல எல்லா இடத்துல இருந்தே போய் அது 200 சீட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. டிவிக்கே 200 சீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றதை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். 34 அமைச்சர்ல 31 அமைச்சர் பின்னாடியில் இருக்காங்க சார். இது வந்து மக்கள் மேல இருக்க அந்த வெறுப்பு காட்டுதா? அவங்க திமுக மேல இருக்க வெறுப்பு காட்டுதுன்னு சொல்லலாம். மக்கள் திமுகவை ஒட்டுமொத்தமா குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்த இடத்துல அதிமுக இருக்கு. இந்த அதிமுக அது கூட இந்த மார்னிங் ட்ரெண்டு இது வந்து அந்த கொங்கு பெல்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எதிர்கட்சிக்கான அரசியல் அவர் நிலைய ஸ்ட்ராங்கா நிறுத்திக்கிட்டாருன்றதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த அரசியல்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இது வந்து மத்தியானத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. ஏன்னா மத்தியானம் மாறும் களம் இன்னும். ஏன்னா திமுக மாதிரியான களத்துக்கே மாறும்போது அதிமுகவுடைய பின்னடைவு எந்த அளவுக்கு ஆகுதுன்றது நம்ம ஒரு மணிக்கு மேல இருக்கிற ஒரு ட்ரெண்டை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ திமுகன்றது வாஷ் அவுட் ஆகுதுன்றத காலம் தெரியுது. இப்போதைக்கு போற ட்ரெண்ட் அவங்க சேனலே அநியாயத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, அவங்க சேனலே வந்து 50 தான் திமுக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பெரிய மிராக்கிள் ஆயிடுச்சு. மிராக்கிள் நடந்துருச்சு. தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்றதுக்கு அறிகுறி தான் இது. எல்லாரும் சொல்லும் போது நம்ம எத்தனை தடவை சொன்னோம், அரவிந்த் கெஜ்ரிவால் நடக்காது. நம்ம என்ன சொன்னோம், டெல்லியில நடந்திருக்குன்னு சொன்னோம். இங்க ஏன் நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்கன்னோ, நம்ம இதுலதான் ஜல்லிக்கட்டு புரட்சி, இளைஞர்கள் புரட்சி நடந்ததுன்னோ, அது எப்படி மாறாதுன்னோ, இது எல்லாமே இன்னைக்கு நடந்துருச்சு. சார் ஆக்சுவலா நான் வந்து சென்னையில வந்து 16 தொகுதிகளில் ஓரளவுக்கு தாவேக்கா வந்து முன்னிலையில் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லா தொகுதியிலும் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. இப்படிதான் சார் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா ஸ்வீப் சார். நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், தாவேக்காக்கு ஒரு புரட்சி, அமைதியான ஒரு புரட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த புரட்சி தேர்தல் இதுல இன்னொன்னு எல்லாரும் என்ன சொன்னாங்க, வாக்குப்பதிவு அன்னைக்கு 22 லட்சம் ஓட்டு தான் அதிகமாச்சு, இது தாவேக்காக்கே கிடையாதுன்னு அவ்வளோ மீடியா போட்டாங்க. அன்னைக்கு நம்ம தான் சொன்னோம் 1.5 கோடி ஓட்டு வித்தியாசம் நடந்திருக்கு, 1.5 கோடி ஓட்டு விஜய்க்கு தான் மாறி இருக்கு நம்ம அன்னைக்கே சொன்னோம். ஷார்ட் இப்போ போறதா பார்த்தா 2 கோடி ஓட்டு தொட்டு போகும் போல இருக்கு. இந்த காமெடி தான் லட்டுல வச்சிருப்பேன் நினைச்சியா குமார், லட்டுல வச்சிருக்கேன்ற மாதிரி. இதுல ஒரு எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் என்னன்னா திமுக வெர்சஸ் டிவிகேன்னு போனது
இப்போ டிவிகே வெர்சஸ் அதிமுக வந்துருமா அப்படின்றது இது வந்து லட்டான்றது வந்து கூடிய விரைவில் 1 மணிக்கு மேல நம்மளுக்கு ட்ரெண்ட் பிடிச்சிடலாம். இப்போ டிவிகேவினர் வந்து என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம் தான். ஆனால் எல்லாரும் அவசரப்பட்டு பூத்துலயோ இதுலேருந்து யாரும் வர வேண்டாம். கொஞ்சம் கான்ஷியஸாக அங்கே இருக்க வேண்டிய இது கட்டாயத்தில் இருங்க. யாருமே கேர்லெஸ்ஸாக இருந்துட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த கொண்டாட்டத்தையும் தொடங்க வேணாம். கொண்டாட்டம் நிச்சயம் இருக்கு. அது 6 மணிக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவசரப்பட வேண்டாம். களம் உங்களுதான் இருக்கு. உங்க தலைவர் தான் இருக்கு. நாளை நமதே, இன்று நமது, இன்று முதல் நமதே அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. பொறுக்க நம்ம அடுத்த அப்டேஷனோட நம்ம அடுத்த வீடியோக்கு வந்து பார்க்கலாம். சில இடத்துல அரசல் புரசலா பேசிக்கிறதுனால தமிழ்நாட்டில் கலவரம் உண்டாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்களே. ஆமா. அதாவது இப்ப டிவிக்கே வந்து அதிகமான வெற்றி பெறும் பட்சத்தில் கலவரத்தை உருவாக்கலான்ற மாதிரினா, அது கலவரம் அப்படின்னா லா அண்ட் ஆர்டர் அதுக்குள்ள வந்து எப்பவுமே இது வந்து நேற்றுக்கு உளவுத்துறை ஸ்மெல் பண்ணியிருக்கோம். இந்த உளவுத்துறை ஸ்மெல் பண்ணும்போது மத்தியானம் ஒரு 2-3 மணிக்குள்ளே இது தெரிஞ்சிச்சுன்னா ஐஜி டிஜிபி லெவலில் இருக்கிறவங்க நேரடியாக யார் அடுத்து சிஎம் போகிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்கள வந்து தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஒரு 3-4 மணிக்குள்ள இது நடந்ததுன்னா விஜயை வந்து மீட் பண்ணி ஐபிஎஸ் இந்த டிஸ்கஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அவங்க உடனே அலாட் பண்ணிடுவாங்க. நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய வேண்டாம், பதற வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சேஃபாக உள்ள இருக்க. பசங்க வெளியில வந்து ரொம்ப பண்ற விஷயங்கள் இதுல நம்ம ஒன்று பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வெற்றி வந்தாச்சு. வெற்றி நம்ம தலகணமாகாத மாதிரி எந்த ஒரு தோல்வி பெற்ற வேட்பாளர் வீட்டுக்கிட்டேயோ அல்ல அவங்க கட்சிக்காரங்களுக்கு கிட்ட போய் ஒரு நம்ம சத்தமா போறது, விசில் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஆக்கப்பூர்வமான செயலில் நம்ம பண்றதுக்கு என்னன்றதை முடிவு பண்ணிட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயத்த இக்னோர் பண்ணிடுங்க. யாரும் அவங்களே வந்து ஒம்புக்கு இழுத்தா கூட யாருமே வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க பண்ற ஒவ்வொரு ரியாக்ஷனும் உங்க தலைவரை தான் பாதிக்கும். சரி, உங்க கட்சி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க சட்ட ஒழுங்கா சரியா பண்ணல, நீங்க சரியா இல்ல, உங்க தொண்டர்கள் சரியில்லைன்னு பேரு பழி வந்துடும். ஸோ நீங்கள் அதை கான்ஷியஸாக இருந்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய கடமை நம்ம ஆற்றிட்டோம், அவங்களுடைய கடமை அவங்க ஆற்றட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு இதுக்கும் கொண்டு போகாதீங்க. இப்போ போற தகவல் படி பார்த்தீங்கன்னா பனையூர் அலுவலகத்துக்கும் விஜய் வீட்டு முன்னாடியும் பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்களா சார்? ஜென்ரலாக பண்ணுறது தான். பட் இப்போ வந்து நீ 1 மணிக்குள்ளே பார்த்துட்டு நேற்றுக்கு எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிக்கிறது தெரிஞ்சிடும். டைரெக்டாக இன்டைரக்டான்னு ஆல்ரெடி ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் நிறைய பேர் பீச் வாக்லேயே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். அது வந்து மறைமுகமாக நடந்தது. இது வந்து நேரடியாகவே நடக்கும். நம்ம இவ்வளோ சேனலை பற்றி பேசிட்டு இருந்தோம், அதெல்லாம் விட்டுருங்க. எலெக்ஷன் கமிஷன் அந்த அஃபிஷியல் பேஜ்லேயே இப்போ தாவேக்காக்கு 33 கொடுத்துட்டாங்களே சார்? ஆமாம், அஃபிஷியலில் 33. தாவேக்கா அதிமுக வந்து 33 கொடுத்துருக்காங்க, திமுக வந்து 16 கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்குது. கடைசி கால நிலவரம் மாறலாம். இப்போ அவங்க என்டிஏ கூட்டணின்றனால அதிமுக கொஞ்சம் ஈக்குவல் கொடுத்து கடைசியில் குறைப்பாங்க. அந்த மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஸோ அதுக்கும் மாற்றம் இருக்குது. நம்ம சேனல்ஸ் லைவ் பார்க்குறது நமக்கு தேர்தல் ஆணையத்துலேருந்து இப்போ அப்டேட் வந்திருக்க வரைக்கும் கிட்டத்தட்ட 90க்கு மேலே டிவிக்கு வந்து முன்னிலையில் இருக்குது. இந்த ட்ரெண்டு கண்டினியூவே ஆகிட்டு இருந்ததுன்னா 160லேருந்து 180 தொகுதி வந்து டிவிக்கு முன்னிலை போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 12 மணிலேருந்து 1 மணி கால நிலவரம் நம்ம பார்த்தா ஓரளவு ட்ரெண்டு தெரிஞ்சிடும். அந்த ட்ரெண்டு பிரகாரம் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் முக்கியமான தலைவர்கள்லாம் பார்த்தோன்னா பாதி ஓட்டு வித்தியாசத்தில் இருக்காங்க. நம்ம முதலமைச்சர் தொகுதி அதுலேயுமே அவர் வந்து நம்ம பாபு அண்ணன் வந்து இதில் போய் விஎஸ் பாபு அண்ணன் போய் விஜய் அவர் வீட்டுக்கு முன்னாடி இருந்து பனையூர் வீட்டில் இப்படின்னாரு. அந்த இப்படின்றது இதுதான்றது இப்போதான் தெரியுது. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்றது. ஏன்னா காலையில் ட்ரெண்டு வந்து காலையில் ஓட்டு எல்லாருமே சாரையாக போய் ஓட்டு போட்டாங்க. மத்தியானம் 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம அந்த ஒரு 3 கோடி 3.5 கோடி ஓட்டு வரைக்கும் எல்லாமே வேகமாக பதிவு பண்ணாங்க. அதனுடைய எழுச்சியை 1 மணி 2 மணி வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிடும். யாரெல்லாம் 50,000 ஓட்டு தாண்டி அதுக்கு மேலே இருக்கிறாங்களோ அவங்களாம் வெற்றிக்கான இதுக்குள்ளே போயிடுவாங்கன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அந்த கலர்ல இருந்து நம்ம என்னன்றதை நம்ம பேசலாம் அடுத்து. ஓகே சார், நம்ம இப்போ வந்து 9-10 மணி நிலவரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம அடுத்து வந்து அடுத்தடுத்த ட்ரெண்டை பற்றி நம்ம கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.